எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அக்டோபர் 28 நான் ஒரு ஸ்டாக் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இந்த ஸ்டாக்கோட நேம் ஐஜிஎல். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு 400 கீழே போகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட் அது 400க்கு கீழே போகலை. இன்ஸ்டன்ட் 415 அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு. நான் இருந்தாலும் துரத்தி அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டேன். அக்டோபர் 29 நான் அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு நவம்பர் 8 தேதிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 445 440க்கு மேலே போச்சு. சரி ஒரு குட்டியாக நிறையா மார்க்கெட்டும் சரியில்லை, குட்டியாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு உடனே நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். வேறு எந்த ரீசனும் இல்லை, பட்டு கம்ப்ளீட் லக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் இல்லை நேற்றுக்கு நைட் நான் அந்த ஸ்டாக்கை வந்து சும்மா செக் பண்ணும்போது அது இப்போ 319 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வாங்கினது 415, ஆனால் இப்போ இருக்கிறது 319. ஸோ இப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்க ஆல்ரெடி, இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கீங்க இல்லை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேட்டட் வீடியோவில் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக